ஹாய், இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு ப்ரொமோ வந்துட்டு ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கேன். ரிவ்யூ கிடையாது, ப்ரொமோ பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேன். மேபி அது ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். ரிவ்யூனா ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லணும். பட் நான் இதை வந்துட்டு சொல்லலை. ஆக்சுவலி நான் சொன்னால் கூட இது நல்லா காமெடியாக இருக்குமான்னு தெரியல. சந்தானமோட ஆக்டிங்கில் இப்போ படம் ரிலீஸ் ஆக போகிற லவ் பைட் அப்படிங்கிற மூவியோட ப்ரொமோ தான் நான் பார்த்தேன். இந்த பூஜையில எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. She on my pickle got me feeling like I'm Tommy. They call her brain eater. She is on. She is on. She is on. அது பார்த்துட்டு நல்லா சிரிச்சேன். சீரியஸா நல்லா காமெடியா இருந்துச்சு. என்ன பண்ற டூமே? இல்ல எனக்கு ஒரு என்ட்ரி பிஜிஎம் தான்பா. பேரம் பேத்திய எம்ஜிஎம் கூட்டு போற வயசுல எதுக்கு உனக்கு இந்த என்ட்ரி பிஜிஎம்? வந்த வேலையை பார்க்கலாமா? என்ன காமெடினா, நம்ம சந்தானம் வந்துட்டு பழைய விண்டேஜான கேரக்டர்ல ஒரு ஹீரோக்கு சைடு ஆக்டரா காமெடியெல்லாம் நடிக்கும்போது எப்படி வந்துட்டு நமக்கு ஒரு ஃபன்னான ஒரு சந்தானம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி எனக்கு இந்த மூவில எனக்கு இந்த ப்ரொமோ பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. என்ன பண்ணுங்க, பரபரப்பா பூஜை எல்லாம் பண்ணிட்டு படுகோயில தள்ளி விட்டானுங்க. எங்க இருந்து வந்தானுங்களோ அங்கே போயிட்டானுங்க. கடவுளே, அது நீங்க தயவு செஞ்சு பாருங்க, பார்க்கலாம், ஜாலியா இருக்கும்னு நான் நம்புறேன். ப்ரொமோ எதுக்குன்னா, நம்ம அந்த மூவி பார்க்கறதுக்கு ஒரு இதா இருக்கும். பட் இது ப்ரொமோவே ஒர்த்து தாங்க, பார்க்கலாம், பார்க்குற அளவுக்கு ஒர்த்து தான். இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். மணி ஹைஸ்ட் வந்துட்டு சீசன் 6 வந்துட்டு வருது. ஆக்சுவலி மணி ஹைஸ்ட் 5ஓட முடிஞ்சது, அதுலேயே எல்லாம் முடிஞ்சது, ஸ்டோரி எல்லாம் அவுட்டு அப்படின்னு நினைச்சா சீசன் 6 வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. என்னன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மணி ஹைஸ்ட் சீசன் 6ல என்ன திருப்பி கொண்டு வர போறாங்க, இல்லை அடுத்த ஹைஸ்ட் நடக்குதா, இல்லை வந்துட்டு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா மணி ஹைஸ்டில் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு மணி ஹைஸ்டில் தான் வந்துட்டு நம்ம வெப் சீரியஸ் தான் என்னன்னே பார்க்க ஆரம்பித்தோம். உடனே வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லலாம். அதை சொன்னாலும் கமெண்ட்லேயே சொல்லுங்கள், அப்படி இருக்கான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். மணி ஹைஸ்ட் 6th சீசன் வருது. அதுவும் எப்போன்னு டேட் இது பண்ணல, பட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வருதுன்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுவோம். ப்ரொஃபஸரோட இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த ஹைஸ்டில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கங்கிறது நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்துட்டு, நான் திருப்பி ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துக்கே நான் போகிறேன். அந்த லவ் பைட்ஸ் வந்துட்டு, நான் லவ் பைட் வந்துட்டு அந்த மூவியோட ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் நம்ம அண்ணா அக்காங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த பேய் கதையெல்லாம் சொல்லி நமக்கு பயமுடுத்துவாங்கள்ல, அந்த இது வந்துட்டு நான் இதில் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி என்னன்னு தெரியல, எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. ஒரு பேய் கூட கிடையாது, அது பேயின்னு கூட சொல்லலாம், அது எப்படி வேணா சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு எனக்கு சொன்னாங்க. ஒருத்தர் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டு தாண்டி தான், அது ஐ மீன் அவர் வீட்டுக்கு போகணுன்னா ஒரு காடு வந்துட்டு கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அவங்க உள்ளே போக முடியும். அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போக முடியும். ஒரு டைம் அவர் பேங்க்கில் அமௌண்ட் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். வந்துட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு லேட் நைட் வந்திருக்காங்க. என்ன டைம்னு எனக்கு தெரியல. லேட் நைட் வரும்போது என்ன ஆயிடுச்சு, அவர் வர வழியில் வழிப்பறி வந்துட்டு நடக்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் வந்துட்டு நடு ரோட்டில் நின்றுருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே கிராஸ் பண்ணும்போது. அப்போ அவர் வந்துட்டு அந்த 4-5 பேரை பார்த்து, தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, கொன்றாதீங்க, நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் இங்கே வச்சுட்டு போயிடுறேன், நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு எடுத்துக்கங்க, என்னை மட்டும் உயிரோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பணத்தை வச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டு போயிட்டு அங்கே ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி இந்த மாதிரி அங்கிட்ட இருந்து வழிப்பறி பண்ணிட்டாங்க, காசெல்லாம் வந்துட்டு பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் அங்கேருந்து ஊர் மக்கள்லாம் அடிச்சு பொடிச்சு எல்லாம் வந்து யாருன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அந்த பணம் அங்கேயே தான் இருக்கு. அந்த வழிப்பறி பண்ணவங்க எடுக்கவே இல்லை. என்னடா இது அப்போ இது என்ன, இது பேய்க்கு இது பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பேயெல்லாம் கிடையாது. என்ன ட்விஸ்ட்னா, அந்த எருக்கலாஞ்செடின்னு சொல்லுவாங்க. எருக்கலாஞ்செடி நீங்க அந்த கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பார்க்கலாம். எருக்கலாஞ்செடி வந்துட்டு எப்படின்னா, இப்ப கூட நான் சொல்றதை நீங்க போய் பார்க்கலாம். ஒரு நைட் டைம்ல ஒரு லைட்டா அந்த நிலா வெளிச்சத்துல அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்துட்டு அந்த எருக்கலாஞ்செடியை நீங்க என்னவா பாக்குறீங்களோ அது வந்துட்டு அதுவா தெரியும். நீங்க ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரி பார்த்தா நிக்கிற மாதிரி தெரியும், இல்ல அங்க யாரா நிறைய ஏதாவது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி மிருகம் நிக்கிற மாதிரினா மிருகம் மாதிரி தெரியும். அந்த மாதிரி நம்ம என்ன இமேஜின் பண்றோமோ அந்த மாதிரியே அது தெரியும். அந்த செடியை பார்த்து பயந்துட்டு அந்த மனுஷங்க தான் வந்துட்டு நம்மளை வழிப்பறி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுவாரு. அது ஒரு ஃபன்னான இன்சிடென்ட்டா வந்துட்டு எனக்கு சொன்னாங்க. ஏன் இது வந்துட்டு எனக்கு அப்போ நான் ஃபன்னா இது நான் ஃபீல் பண்ணேன்னா, உண்மையாக நானும் அந்த எருக்கலாஞ்செடியை போய் பார்த்தேன் அந்த ஸ்டோரிக்கு அப்புறம் சின்ன வயசுல. அப்போ வந்துட்டு அது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. உண்மையாலுமே நமக்கு பயம் வந்துடும், நமக்கு உண்மையாலுமே அப்படி இருக்காங்கங்கிற மாதிரி நமக்கு தோணுமா. அதனால அந்த இன்சிடென்ட் வந்துட்டு மறக்க முடியாது. அந்த இன்சிடென்ட் வந்துட்டு எனக்கு இந்த ப்ரொமோ பார்க்குறப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஐ மீன் அதுவும் அந்த ப்ரொமோல வரதே தான் அந்த இன்சிடென்ட் கிடையாது. பட் நமக்கு சம்டைம்ஸ் ஏதோ ஒன்று பார்க்கும்போது ஏதோ ஒன்று ஞாபகம் வரும்ல, அந்த மாதிரி ஞாபகம் வந்ததா இது. இப்ப எதுக்கு துரந்த ஸ்பை மாதிரிலாம் பண்ற? அதான் யாரும் இல்ல, நார்மலா வாயேன். இந்த 2 விஷயத்த வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கணும்ட்டு தான் இந்த வீடியோ போட்டேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். பை. சாச்சி பிட்டி ஜாம்பிகளை சமாளிக்கிறது எப்படி? ஜாம்பிஸ் தூரத்தினால் ஓடிக்கொண்டிருக்க தம்பி 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 ஓடக்கூடாதா? ஏத்திரிக்கு சொன்னது போல. நோ, ஏதோ தப்பா இருக்குண்ணா. அண்ணன் இருக்க பாத்துக்கிறப்பா. வணக்கம் பாய். கட்டிச்சுடா டூமே.